வணக்கம் நண்பர்களே. நாம தினமும் காபி, டீ, பாயசம் எல்லாத்துலயும் சுகர் சாப்பிடுகிறோம். ஆனா அது வெள்ளை சுகரா? கருப்பட்டியா என்பதை நாம சரியாக கவனிக்கிறதில்லை. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த 2ல் எது நம்ம உடம்புக்கு நல்லது, எது நம்ம உடம்புக்கு கெடுதல் என்று பார்க்கலாம். நம்ம தாத்தா காலத்துல வெள்ளை சுகர் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அவங்க பயன்படுத்தினது கருப்பட்டி. ஆனால் இப்போ நாம யூஸ் பண்றது வெள்ளை சுகர். இது கரும்புல இருந்து எடுத்த பிறகு நெறைய கெமிக்கல்ஸ், ப்ளீச்சிங், ரிஃபைனிங் அதுல பாதி சத்து போயிடும். எது விஷம் என்று பார்க்கலாம். முதலாவதாக வெள்ளை சுகரில் இருப்பது என்ன? இது கரும்பிலிருந்து எடுக்கப்படும், ரிஃபைன் செய்யப்படும். சத்துக்கள் வெறும் கலோரி தான், சத்தில்லாதது. பக்க விளைவுகள் உடல் எடை அதிகரிப்பு, சுகர் நோய், பிபி ருசி வெறும் இனிப்பு மட்டுமே. ஆரோக்கிய மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா சுகர் நோய், வயிறு பெரிது, எனர்ஜி குறைவு. இது அறிவியலால் நிரூபிக்கப்பட்டது. அடுத்து கருப்பட்டி பற்றி பார்க்கலாம். பனை மரத்தின் சாறிலிருந்து எடுக்கப்பட்டது. இயற்கையாகவே தயாரிக்கப்படும். சத்துக்கள் இரும்பு, கால்சியம், பி12 போன்ற சத்துகள் அதிகம் செரிமானத்திற்கு உதவும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மெதுவான இனிப்பு, சுவையான இயற்கை ருசி. வெள்ளை சுகர் வெற்று காலரி கெடுத்துடும். அதாவது எனர்ஜி கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனா உடம்புக்கு யூஸ் இல்லாத கேலரிஸ். கருப்பட்டி அதே வெல்லம் மாதிரி கிடையாது. இது டீடாக்ஸ் பண்ணும், ரத்தத்த சுத்தம் பண்ணும், வெப்பம் குறைக்கும், மனநலம், உடல் நலம் இரண்டும் பேலன்ஸ் பண்ணும். நாம் உணவோட நம் உடம்ப கட்டுப்படுத்துறோம். ஒரு நிமிஷம் சுவைக்கு போய் நம் உடல் நலனை விட்டுடக்கூடாது. இனிமேலாவது வெள்ளை சுகர் நோ, கருப்பட்டி எஸ்ன்னு ஒரு முடிவெடுக்கலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் வெள்ளை சுகரா சாப்பிடுறீங்க? இல்ல கருப்பட்டிக்கே மாறிட்டீங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க.